GTN நேயர்களுக்கு வணக்கம். களம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வை காணும் பொறுப்பை நாடாளுமன்ற தெரிவுக்குழுவிடம் ஒப்படைக்க அரசாங்கம் தீர்மானித்து விட்டது. இந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை, அதுவே இறுதியானது என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கூறியுள்ளார். எந்த ஒரு தீர்வானாலும் அதை நாடாளுமன்றம் அங்கீகரிக்க வேண்டும் என்றும், நாடாளுமன்றம் அங்கீகரிக்கும் தீர்வை தாம் ஏற்றுக்கொள்ள தயார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை காலமும் தன்னிடம் ஒரு தீர்வு யோசனை உள்ளதாக கூறி வந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இப்போது சடுதியாக அந்த பந்தை நாடாளுமன்றத்தின் பக்கம் தள்ளிவிட்டு தான் தப்பிக்கொள்ள எத்தனிக்கின்றார். கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் ஹிந்து நாளிதழுக்கு அளித்த பேட்டியிலும், அதன் பின்னர் சரியாக ஒரு ஆண்டு கழிந்து அளித்த பேட்டியிலும் தன்னிடம் ஒரு தீர்வு யோசனை உள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமன்றி கடந்த ஆண்டு இறுதியில் பிரித்தானியாவின் ஆக்ஸ்போர்ட் சமூகத்தில் உரையாற்ற முடியாமல் திரும்பிய பின்னர் கூட அவர் அங்கு அரசியல் தீர்வை வெளியிடவிருந்ததாகவும் அதற்கான சந்தர்ப்பத்தை கெடுத்து விட்டார்கள் என்றும் கூறியிருந்தார். இப்போது அவர் தன்னிடம் எதுவும் இல்லை என்பதை மறைமுகமாக ஒப்புக்கொண்டு நாடாளுமன்ற தெரிவுக்குழு பற்றி பேசத் தொடங்கியுள்ளார். இதையடுத்து அரசியல் தீர்வு என்ற ஆட்டத்தில் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவும் நாடாளுமன்றமும் பிரதான காய்களாக மாறத் தொடங்கியுள்ளன. நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை அமைத்தால் அதில் தாம் பங்கேற்கப் போவது இல்லை என்று அறிவித்துள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசுடன் நடத்தும் பேச்சுக்களில் இருந்தும் விலக நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளது. அதுபோலவே ஐக்கிய தேசிய கட்சியும் இதில் பங்கேற்பது சந்தேகம்தான். JVPயும் நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒரு பித்தலாட்டம் என்று விமர்சித்துள்ளதுடன் அதில் பங்கேற்க தயாரில்லை என்று கூறிவிட்டது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தெரிவுக்குழு மீண்டும் ஆளும் கட்சியின் ஆலோசனை கூட்டமாகவே நடந்து முடிய போகின்றது என்பதில் சந்தேகமில்லை. இந்த நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை அமைத்து அரசியல் தீர்வு காணும் யோசனை எப்படி அரசாங்கத்துக்கு வந்தது என்பது இங்கு விடை காணப்பட வேண்டிய முக்கியமான கேள்வியாகும். இது ஒன்றும் அரசாங்கத்தின் யோசனையே அல்ல. டக்ளஸ் தேவானந்தா தான் இதை இந்தியாவின் மூவர் அணியிடம் கூறியுள்ளார். அதனை இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர் மேனன் தான் தன்னிடம் கூறினார் என்றெல்லாம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இது ஒன்றும் தமது திட்டமில்லை, தமிழர் தரப்பின் எதிர்பார்ப்பு என்று அவர் கூற வருகின்றார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஏற்கனவே பல தெரிவுக்குழுக்கள் அமைக்கப்பட்டன, சர்வ கட்சி குழுக்கள் அமைக்கப்பட்டன, அனைத்து கட்சி மாநாடுகள் கூட்டப்பட்டன. எல்லாமே கூடி கலைவது அல்லது அறிக்கையை கொடுத்து பின்னர் அது குப்பைக்குள் போடப்படுவதாகவே இருந்துள்ளது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை அமைக்கும் யோசனையை முன்வைத்தால் அது காலத்தை இழுத்தடிக்கும் செயல் என்ற விமர்சனம் வரும் என்பது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு நன்கு தெரியும். எனவேதான் இதை டக்ளஸ் தேவானந்தாவின் வாயால் இந்திய தரப்புக்கு கூற வைத்து அவர்கள் மூலம் பெற்றுக்கொண்டுள்ளது போன்று காட்ட முனைகிறார். திடீரென நாடாளுமன்ற தெரிவுக்குழுவிடம் இந்த பணியை ஒப்படைக்க மஹிந்த ராஜபக்ஷ முடிவு செய்தது ஏன் என்ற கேள்வி வருகிறது. அங்கேதான் இருக்கிறது விவகாரம். அண்மை காலமாக இனப்பிரச்சினைக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தி வருகிறது. இந்தியாவிடம் இருந்து தமக்கு அப்படியான எந்த அழுத்தங்களும் வரவில்லை என்று ஜனாதிபதி கூறினாலும் இந்திய தரப்பு வெளியிட்ட அறிக்கைகளில் இருந்து அதை தெளிவுபடுத்த முடிகிறது. அண்மையில் கொழும்பு வந்த சிவசங்கர் மேனன் தலைமையிலான இந்திய குழு இலங்கை அரசுக்கு அழுத்தங்கள் கொடுக்கும் என்ற எதிர்பார்ப்பு முன்னரே ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக இந்தியா 13வது திருத்தத்தின் அடிப்படையிலான தீர்வை வலியுறுத்தி வந்தது. அதிலிருந்து தப்பிக்கொள்ள மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வேறு வழி இருக்கவில்லை. 13வது திருத்தத்தின் கீழ்
காணி போலீஸ் அதிகாரங்களை பகிர முடியாது என்று கூறிவிட்ட அவர் 13வது திருத்தத்தின்படியான அல்லது அதற்கு அப்பாற்பட்ட தீர்வு பற்றியோ சிந்திக்கக்கூட தயாராக இல்லை என்பதே உண்மை. இந்த நிலையில்தான் இந்தியாவின் அழுத்தங்களில் இருந்து தப்பிக்க ஒரு மாற்று உபாயம் தேவைப்பட்டது. அதுதான் இந்த நாடாளுமன்ற தெரிவுக்குழு. அதை டக்ளஸ் தேவானந்தா முன்வைத்ததன் மூலம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை நெருக்கடியில் இருந்து காப்பாற்றிவிட்டார். அனைவரும் ஏற்றுக்கொள்ள கூடியதொரு தீர்வு திட்டத்தை தான் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறி வந்த மஹிந்த ராஜபக்ஷ இப்போது நாடாளுமன்றம் ஏற்கின்ற தீர்வை நடைமுறைப்படுத்த தயார் என்று குறிப்பிட்டுள்ளார். இன்றைய அரசியல் சூழலில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் கையில்தான் எல்லாமே இருக்கிறது. அவர் நினைத்தால்தான் எதுவும் நடக்கும். முன்னொரு காலத்தில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பதவி குறித்து கருத்து வெளியிட்ட ஜேஆர் தன்னிடம் எல்லா அதிகாரமும் உள்ளதாக கூறி பெருமைப்பட்டுக் கொண்டார். ஆனால் இப்போது ஜேஆரிடம் கூட இல்லாத அதிகாரங்கள் அனைத்தும் மஹிந்த ராஜபக்ஷவிடம் உள்ளது. அவர் நினைத்தால் எந்த ஒரு தீர்வையும் நிறைவேற்றலாம், நடைமுறைப்படுத்தலாம். நாடாளுமன்றத்தில் கூட அவருக்கு 3/2 பெரும்பான்மை பலம் உள்ளது. அப்படி இருக்கும் நிலையில் மிகச் சுலபமாகவே அரசாங்கம் அரசியல் தீர்வை எட்ட முடியும். ஆனால் அதற்கான எண்ணப்பாடு இருந்தால்தான் அதை செய்யலாம். அதை விரும்பாத மஹிந்த ராஜபக்ஷ நாடாளுமன்ற தெரிவுக்குழு நாடாளுமன்ற அங்கீகாரம் என்று அலைக்கழிக்க முடிவு செய்துள்ளார். இதன் மூலம் மீண்டும் ஒரு சிக்கல் இனப்பிரச்சினைக்குள் உருவாக்கப்படவுள்ளது. ஒரு பக்கத்தில் கூட்டமைப்புடன் பேச்சு நடக்கிறது, இன்னொரு பக்கத்தில் EPDPயுடன் பேச்சு நடக்கிறது. இந்த நிலையில்தான் இவையெல்லாவற்றையும் வெட்டி பேச்சாக்கும் வகையில் தெரிவுக்குழு அமைக்கப் போவதாக அரசாங்கம் கூறியுள்ளது. இதன் மூலம் மஹிந்த ராஜபக்ஷ தன்னிடம் எதுவும் இல்லை என்று கையை விரிக்க முனைகிறார். அவருக்கு தேவையானதோர் தீர்மானத்தை நிறைவேற்றவும் தெரியும், தேவையற்றதை தட்டிக்கழிக்கவும் முடியும். இப்படித்தான் நாடாளுமன்ற தெரிவுக்குழு மூலம் இழுபறிக்குள் இனப்பிரச்சினைக்கான தீர்வை தள்ளிவிட முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எதிர்க்கட்சிகள் தெரிவுக்குழுவை புறக்கணிக்கும் முடிவை எடுத்தால் அரசாங்கம் என்ன செய்ய போகிறது? அப்படியான தெரிவுக்குழுவின் மூலம் எடுக்கப்படும் தீர்வை ஒருபோதும் அரசாங்கம் நடைமுறைப்படுத்தாது போகலாம். ஏற்கனவே திஸ்ஸ விசாரணை குழுவின் அறிக்கை குப்பைக்குள் வீசப்பட்டதற்கு ஐக்கிய தேசிய கட்சி அதிலிருந்து விலகிக் கொண்டதே காரணம் என்று இப்போது உதாரணம் கூறியுள்ளது அரசாங்கம். அதே நிலைதான் புதிதாக அமையும் தெரிவுக்குழுவின் அறிக்கைக்கும் நடக்கப் போகிறது. எதிர்க்கட்சிகள் இல்லாமல் எந்த ஒரு தீர்வையும் நடைமுறைப்படுத்த மஹிந்த ராஜபக்ஷ தயாரில்லை. ஏனென்றால் அது தமது அரசியல் வாழ்வுக்கு ஆபத்தை ஏற்படுத்திவிடும் என்று அவர் கருதுகிறார். இந்த நிலையில் அரசியல் தீர்வு என்பது எட்டா கனியாகவே இருக்கப் போகிறது. அதற்கான வியூகத்தை அரசாங்கம் வகுத்துவிட்டது. இந்த நிலையில் அரசாங்கத்தின் நகர்வுகளை முறியடிக்கின்ற ஆற்றல் தமிழர் தரப்புக்கு மட்டுமன்றி இந்தியாவுக்கும் கூட உள்ளதா என்பதே இப்போதுள்ள முக்கியமான வினாவாகும்.